ஓம் நமச்சிவாயா. இந்துக்களாகிய நமக்கு மற்ற மதத்தினர் போல் அல்லாமல் நிறைய பண்டிகைகள் நாம் கொண்டாடுகிறோம். உதாரணத்திற்கு இந்த கந்த சஷ்டியை எடுத்துக்கொள்வோம். இந்த கந்த சஷ்டியில் அவ்வளவு என்ன விசேஷம் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. ஆனால் உண்மையான பழமொழி என்னன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த சஷ்டியில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திருந்து குளித்து விட்டு முருகப்பெருமானை தியானம் பண்ணி விரதம் இருந்து ஒரு வேளை மாத்திரம் சாயந்தரம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா, முருகப்பெருமானுடைய அருளால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கரு வளரும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ரொம்ப ஆசைப்படுறேன். நாகர்கோவிலில் நான் ஒரு திராவிட கழகத்துக்காரரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், சுப்பிரமணி, எனக்கு உங்கள் மதத்தை பற்றி புரியலை. நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறீங்க, அதுக்காக ஒரு 4 பேரை கூட்டு சாப்பாடு போடுறீங்க. கேட்டால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்கிறீங்க. இது எப்படி? எல்லாத்துலேயும் ஒரு லாஜிக் உண்டு, எதுலேயும் இதில் என்னங்க லாஜிக் இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னார். நான் சொன்னேன், சார் விட்டு தள்ளுங்க, உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்குன்னு. அவரு சொன்னார், தஞ்சாவூரில் என் ஃபேமிலி இருக்குன்னார். நீங்கள் சார்? நான் இருக்கிறது நாகர்கோவிலில். மாதம் பணம் எப்படி சார் அனுப்புவீங்கன்னு. முந்திலாம் மணி ஆர்டர் பண்ணுவேன். இப்போ பேங்கில் போட்டாச்சுன்னா அவங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. முந்தி மணி ஆர்டர் பண்ணினா போய் சேர்ந்துடும். சார், நீங்கள் மணி ஆர்டர் அனுப்புகிறீங்க, அந்த பணம் அவங்களுக்கு போய் சேருது. ஆனால் நீங்கள் தொட்டு அனுப்பிய பணம் அல்ல அது. யாரோ ஒருவர் தொட்ட பணம், அந்த பணம் உங்களது மனைவியிடம் சென்றடைகிறது. இதை போல்தான் சார் நாங்கள் கொடுக்கக்கூடியதும் இந்த நம்பிக்கையில் தான். ஸோ எங்களது நம்பிக்கையை நீங்கள் கொச்சப்படுத்தாதுங்க சார்னு. அதிலிருந்து அவர் கண்ட மாற்றம் என்னவென்றால், இப்பொழுது அவர் இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்த உதாரணம் நானாவே சொல்லலை. ஏற்கனவே சிருங்கேரி ஜெகத்குரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன உதாரணம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாயா.